ஒரு சன்னியாசியுடைய கதை தான் பார்க்க போகிறோம். உஜ்ஜயினி மாநிலத்தில் பல காலம் ஆற்றோரமாக தமம் இருந்த ஒரு ரிஷிக்கு ஒரு மாங்கனி கிடைக்குது. அந்த மாங்கனியின் சிறப்பு என்னன்னா, அது இளமையை கொடுக்கக்கூடியது. அதே போல் அதோட விதையானது ரொம்ப மினுமினுப்பு இருக்கக்கூடியது. ஆனால் அதால் ஒரு மரத்தை வர வைக்க முடியாது. ஓகேங்களா? அப்போ அந்த ரிஷி தனக்கு இளமையும் முதுமையும் தேவையில்லைன்றதுனால உஜ்ஜயினி மாநிலத்தை ஆண்டு வந்த மகாராஜாவுக்கு அதை பரிசாக கொடுக்குறாரு. ராஜா தன்னை இத்தனை காலம் அன்பாக கனிவாக நடத்தி வந்த தன்னுடைய மனைவிக்கு இது கொடுத்தா நல்லா இருக்கும் சொல்லி அவங்க மனைவிக்கு கொடுக்குறாரு. மனைவியும் வாங்கிட்டு போகிறாங்க. ஆனால் மனைவி என்னதான் ராஜாவை காதலிச்சாலும் அவங்களுடைய ஈர்ப்பு மந்திரி மேலே இருந்தது. அப்போ அந்த மாங்கனியை மந்திரிக்கு கொடுத்துட்றாங்க. மந்திரி வாங்கிட்டு போய் அந்நாட்டு நாட்டிய பேரரசின்னு பேர் வாங்கிய ஒரு நாட்டிய பெண்ணுக்கு கொடுக்குறாரு. அப்போ அந்த நாட்டிய பெண் தன்னுடைய ராஜாவை இம்ப்ரெஸ் பண்ணு சொல்லி ராஜா கையில் கொடுக்குறாரு. ராஜா பார்க்குறாரு, நேற்று இதே நேரத்தில் நானும் ராணிக்கு கொடுத்த அதே பழம் இன்னைக்கு என்கிட்ட வந்துடுச்சா? இது வேற பழமா அதே பழமா? ஏன்னா அந்த பழத்தின் சிறப்பு இவர் ராஜா ராணிக்கு எப்படி சொன்னாரோ அப்படியே தான் அந்த நாட்டிய பேரரசியும் சொல்கிறாங்க. சரி சரி நன்றி சொல்லிட்டு அங்கே போயிட்டாரு. ராணியாண்ட அதோட விதை வேணும், அது விதை ரொம்ப மதிப்பு மிக்கது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதை நான் தூக்கி கூட்டிட்டுன்றாங்க. இல்லை, கம்பல்சரியாக வேணும்னு சொன்னதுக்கப்புறம் ராணி அங்கேருந்து பயந்து போகிறாங்க. அங்கேருந்து போயிட்டு மந்திரியை கேட்குறாங்க. மந்திரி நாட்டிய பேரரசி கேட்குறாங்க. நாட்டிய பேரரசி ராஜாவை கேட்குறாங்க. அவர் ராஜாவுக்கு ஏதோ தப்பாக இருக்குன்னு புரிஞ்சுட்டு, சரி அப்போ நாட்டிய பேரரசி உனக்கு யார் கொடுத்தோ அவங்க இங்கே வந்தாகணும், இல்லைன்னா உன்னை சிரசேதம் பண்ணிடுவேன்னு சொல்லி ஆக்ரோஷமாக கத்துறாரு. இதை கேட்ட மறுநொடி நாட்டிய பேரரசி மந்திரியை அழைச்சிட்டு வராங்க. மந்திரி ராணியை அழைச்சிட்டு வராங்க. இந்த சீக்வன்ஸை பார்த்த உடனே அவருக்கு புரிஞ்சிருது. ஓகே, அப்போது என்னுடைய உண்மையான காதல் ராணிக்குடைய உண்மையான காதல் அங்கே போகுது. அந்த ஒரு மந்திரியோட உண்மையான காதல் நாட்டிய பேரரசியும் நாட்டிய பேரரசியோடைய காதல் என்மேலேயும் இருக்குது. அப்போ நிரந்தரமானது காதல் இல்லை, எல்லாம் பொய்மையான உலகத்தை தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்றத புரிஞ்சுக்கிறாரு. எந்த ஒரு விஷயமும் அதில் முழுமையான ஒரு 100% அப்படின்றது எதுலேயுமே இல்லை அப்படின்றது தான் உண்மை. அந்த ஒரு உண்மையை தெரிந்த மறுநொடியே அவர் கோவப்படல, எதுவும் பண்ணல. அவருடைய ஆசிரமத்தை அதே ஆற்றோரமாக உஜ்ஜயினி ஆற்றோரமாக அமைக்க சொல்கிறாரு. அந்த மாங்கனியை அதே சன்னியாசியாண்டே கொடுத்து, இது நல்ல ஒரு வாழ்க்கை பாடத்தை எனக்கு கற்றுக் கொடுத்தது. இளமையும் முதுமையும் மாறாதது, அதை மாற்ற நினைச்சா நம்மளுடைய வாழ்க்கை தான் மாறி போகும் அப்படி சொல்லிட்டு அவருடைய வாழ்க்கையை சன்னியாசியாகவும் நல்ல ஒரு ராஜாவாகவும் வாழ்ந்து வந்தார். இந்த இடம் எங்கே இருக்குன்னா மத்திய பிரதேசில் இருக்கு, உஜ்ஜயினி மாநிலத்தில். இப்பயும் அந்த மாளிகையானது அங்கே இருக்குது அப்படின்னு தான் சொல்ல வராங்க.